ஆதிக் ரவிச்சந்திர டைரக்ஷனில் அஜித் குமார் நடிச்சிருக்கிற படம் தான் குட் பேட் அகிலி. இந்த படத்துடைய 4 டேஸ்க்கான கலெக்ஷன் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 85 crore, கர்நாடகாவில் 9.40 crore, ஆந்திரா தெலுங்கானாவில் 3.80 crore, கேரளாவில் 2.30 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1.30 crore, ஓவர்சீஸில் 48.30 crore. குட் பேட் அகிலி ரிலீஸ் ஆன 4 டேஸில் வேர்ல்டு வைடா 150 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. அஜித் குமார் கெரியர்ல ஃபர்ஸ்ட் 200 crore கிராஸ் பண்ற படமா இந்த குட் பேட் அகிலி படம் இருக்க போகுது. அடுத்ததா மதராசி ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ருக்மிணி வசந்த் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த மதராசி படத்தை செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலா சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மதராசி படத்தை பேன் இண்டியன் படமா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏஆர் முருகதாஸ்க்கு இந்த மதராசி கம்பேக் படம் இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா சேகர் கமுலா டைரக்ஷன்ல தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் குபேரா. குபேரா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கலை ஏப்ரல் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. குபேரா படத்தை ஜூன் 20ஆம் தேதி பேன் இண்டியன் படமா ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா வீர தீர சூரன் சு அருண்குமார் டைரக்ஷன்ல சிஎன் விக்ரம், எஸ்ஜே சூர்யா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த வீர தீர சூரன் படம் ஒரு ஹிட் மூவி. வீர தீர சூரன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்க போறாங்க. மோஸ்ட்லி வர ஏப்ரல் 25ஆம் தேதி வீர தீர சூரன் படத்தை அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜ்ல.